இப்ப கட்சி ஆரம்பிச்ச உடனேவே பார்த்தீங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கட்சின்னு தான் சொல்லணும். மோஸ்ட் எக்ஸைட்டிங் டைம் என்னுடைய பர்சனல் பொலிட்டிக்கல் ட்ராவலில் வந்து அதுதான் மோஸ்ட் எக்ஸைட்டிங் டைம். நான் முன்னாடியே அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான காலம் தான் எனக்கு ஃபார்மல் பாலிடிக்ஸ்குள்ளே நான் வரேன். அதுதான் என்னை தெரிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் இது வரைக்கும் வேற எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிலையும் இது வரைக்கும் நான் 30 இயர்ஸில் பார்த்தது. அந்த வெற்றியை அந்த கட்சி ஏன் தக்க வைத்துக் கொள்ளலன்னு அது கொஞ்சம் ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே இருந்த ஒரு கிரைசிஸ், அது ஒரு தன்னம்பிக்கை இல்லாதது. அதை வந்து நடத்திருக்கணும். அதே டைமில் தான் மம்தா பானர்ஜி பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. அதே 96 அது வெறும் டிஎம்சி தான். எப்படி அது திரிணாமுல் காங்கிரஸ், இது தமிழ் மாநில காங்கிரஸ். கரெக்ட். இன்னைக்கு அவங்க 4வது முறை அடுத்த வருஷம் ஜெயிக்க போறாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆக போறாங்க. இங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அது போய் தேஞ்சு மேஞ்சு அதுக்கப்புறம் மர்ஜ் ஆகி டிமர்ஜ் ஆகி திருப்பி போய் ஆணி ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு. அது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது இங்க மம்தா பானர்ஜி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா அந்த 4 தடவை ஜெயிக்காட்டியும் ஒரு பெரிய வலுவான இயக்கமாக தமிழ்நாட்டில் அந்த காங்கிரஸ் சார்ந்த ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருக்கும். எங்க மிஸ் பண்ணோம்னு நினைக்கிறீங்க? 2000 பாருங்க, இது 96 வச்சுட்டு அடுத்ததுலேயே இந்த 98 வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சோம். 99 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யாரோடையும் கூட்டணி வைக்கல. 2001 திருப்பி போயிட்டு ஏடிஎம்கே கிட்ட போயிட்டோம். அதனால அந்த 96 டெம்போ மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இல்லை ஸ்ட்ராட்டஜிக்காக 99லேயும் ஒரு அலையன்ஸ் வச்சிருக்கணும். பார்லிமெண்ட்டுக்கு வைக்காம போனது. அதுக்கப்புறம் அங்கே வந்து நேச்சுரலாக லீடர்ஷிப் வந்து திரு மூப்பனாருக்கு அப்புறம் அப்பாவுக்கு வந்திருக்கணும். அப்பா அசர்ட்டிவாக பண்ணலை. அதனால அப்பா வெளியே போக வேண்டியதாக போச்சு. அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் காங்கிரஸ்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வாய்ப்பு அவருக்கு ஏன் வழங்கப்படலை நீங்க? அது எனக்கு தெரியல. இந்த சொல்றேன், டெல்லியில் எப்படின்னா ஒரு கால்குலேஷன்னா, டெல்லியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. இல்லை அது டெல்லியில் எப்படி ஒரு கால்குலேஷன்னா, இங்கே வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கவே இல்லை. அவர் வந்து 39 வயசுல மந்திரியானவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாய்ப்பு கொடுக்கவே இல்லையா. அவங்க அதுக்கு முன்னாடி யூத் காங்கிரஸ்ல எல்லாம் படிப்படியாக எல்லாத்துலையும் இருந்தவங்களுக்கு கொடுக்கல. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறு தான். இது என்னுடைய தந்தைன்ற காரணத்துக்காக நான் சொல்லலை. அதை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் பண்ண பெரிய தவறு. அவருக்கு எனர்ஜி இருக்கிற டைமில், அவருக்கு ஏஜ் இருக்கிற டைமில் அவரை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்காதது பெரிய தவறு.